நடிகர் சண்முகப் பாண்டியன் வயது 33 இன்று தொடுகின்றது. நடிகர் சண்முகப் பாண்டியன் ஏப்ரல் 6, 1993ஆம் ஆண்டு பிறந்தார். அவரை பற்றிய சில தகவல்களுடன் இந்த காணொலி வருகின்றது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம். இவர் மறைந்த நடிகர் மற்றும் கேப்டன் என்று அழைக்கக்கூடிய நம்ம விஜயகாந்த் அவர்களுடைய இளைய மகன் பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோருக்கு பிறந்த இவருடைய பெயர் சண்முகப் பாண்டியன். 2015ஆம் ஆண்டு வெளியான சகாப்தம் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் நடிகராக அடியெடுத்து வைத்தார். மேலும் இவரது 33வது பிறந்த நாள் தான் என்று கூட கூறலாம். சண்முகப் பாண்டியன் 33வது பிறந்த நாளை முன்னிட்டு அவர் நடிப்பில் மித்ரன் ஜவஹர் இயக்கவிருக்கும் புதிய படத்தின் அறிவிப்புகள் அல்லது அப்டேட்டுகள் வெளியாகி அதிக வாய்ப்புள்ளதாக எதிர்பார்க்கப்படுகின்றது. திருச்சிற்றம்பலம் புகழ் மித்ரன் ஜவஹர் இயக்கத்தில் சண்முகப் பாண்டியன் நடிக்கும் புதிய படம் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அவரது முந்தைய படமான கொம்புச்சிவி ப்ரமோஷனின் போது அவரது தாயார் பிரேமலதா விஜயகாந்தால் வெளியிடப்பட்டது. இந்த படத்தின் படப்பிடிப்பு அல்லது புதிய அப்டேட்டுகள் இந்த பிறந்த நாளில் எதிர்பார்க்கப்படுகின்றது. பொன்ராம் இயக்கத்தில் சண்முகப் பாண்டியன் சரத்குமார் நடித்த இத்திரைப்படம் டிசம்பர் 19, 2025 அன்று திரையரங்குகளில் வெளியானது. இப்போது இது OTT தளங்களில் இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இளையராஜா இசையில் உருவான மேலும் படைத்தலைவன் என்ற திரைப்படம் ஜூன் 13, 2025 அன்று வெளியாகிவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே 33வது பிறந்த நாளில் அவர் அடுத்த நடிக்கவிருக்கும் மித்ரன் ஜவஹர் படம் அல்லது வேறு ஏதேனும் புதிய ஒப்பந்தங்கள் குறித்தான செய்திகள் வர அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. சண்முகப் பாண்டியன் அடுத்து நடக்கவிருக்கும் புதிய படத்தின் படப்பிடிப்பு நிலவரங்கள் என்ன என்பது குறித்து பார்ப்போம். சண்முகப் பாண்டியன் மற்றும் இயக்குனர் மித்ரன் ஜவஹர் இணையும் புதிய படத்தின் முதற்கட்ட பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. நடிகையர் தேர்வு. இப்படத்திற்கான தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் சண்முகப் பாண்டியனுடன் இணைந்து நடிக்க மற்றும் நடிகைகள் தேர்வு தற்போது நடைபெற்று வருகின்றது. இயக்குனர் மித்ரன் ஜவஹர் தற்போது மாதவன் நடிப்பில் அதிர்ஷ்டசாலி பணிகளில் இருப்பதால் அந்த இடைவெளியில் சண்முகப் பாண்டியன் படத்தின் படப்பிடிப்பை தொடங்க திட்டமிட்டுள்ளார். இதற்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கொம்புச்சிவி பொன்ராம் இயக்கத்தில் உருவான இப்படத்தில் படப்பிடிப்பு ஜூன் 2025லேயே முழுமையாக நிறைவு பெற்று டிசம்பர் 19, 2025 அன்று திரையரங்குகளில் இந்த திரைப்படம் வெளியானது. மேலும் படைத்தலைவன் என்ற திரைப்படம் ஏற்கனவே ஜூன் 13, 2025 அன்று வெளியானது என்பது குறிப்பிடத்தக்கது. சுருக்கமாக சொல்லப்போனால் சண்முகப் பாண்டியன் அடுத்த பெரிய ப்ராஜெக்ட் மித்ரன் ஜவஹர் இயக்கத்தில் உருவாக உள்ள அதன் படப்பிடிப்பு இன்னும் சில வாரங்களில் அல்லது மாதங்களில் தொடங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இந்த படம் சண்முகப் பாண்டியனின் திரைப்பயணத்தின் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக கம்பேக்காக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்கான முக்கிய காரணங்கள் இயக்குனர் மித்ரன் ஜவஹரின் பலம். திருச்சிற்றம்பலம், யாரடி மோகினி போன்ற படங்களில் இயக்கிய மித்ரன் ஜவஹர் ஒரு நடிகரின் யதார்த்தமான நடிப்பை வெளிக்கொண்டு வருவதில் வல்லவர். சண்முகப் பாண்டியனை ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மட்டும் காட்டாமல் குடும்பம் ரசிக்கும்படி பக்கத்து வீட்டு பையன் போன்று பிம்பத்தை இந்த திரைப்படத்தில் இவர் ஏற்படுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்கு முந்தைய படங்களில் சகாப்தம், மதுரை வீரன், சண்முகப் பாண்டியன் பெரும்பாலும் கிராமத்து இளைஞனாகவே அல்லது ஆக்ஷன் பாத்திரங்களில் நடித்திருந்தார். ஆனால் மித்ரன் ஜவஹர் படத்தில் உணர்ச்சிகரமான காட்சிகள் மற்றும் நகைச்சுவை அதிக முக்கியத்துவம் இருக்கும் என்பதால் அவரது நடிப்பு திறன் சிறப்பு முன்னிலைப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் கொம்புச்சிவி போன்ற படங்களுக்கு பிறகு இந்த படம் ஒரு பெரிய தயாரிப்பு நிறுவனத்தின் கீழ் உருவாவதால் சண்முகப் பாண்டியனை ஒரு முன்னணி இளம் நடிகராக நிலைநிறுத்த வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. தந்தையின் நிழலில் இருந்து வெளிவருதல். கேப்டன் விஜயகாந்த் மகன் என்ற அடையாளத்தை தாண்டி தனது சொந்த திறமையால் ஒரு வெற்றி படத்தை கொடுக்க இது அவருக்கு சரியான வாய்ப்பாக அமையும் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது. சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த படம் அவருக்கு ஒரு வணிக ரீதியான வெற்றியையும் மேலும் தமிழ் சினிமாவில் அவரது மார்க்கெட்டை உயர்த்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த திரைப்படம் சண்முகப் பாண்டியன் அவர்களுக்கு ஒரு மைல்ஸ்டோனாக இருக்கும் என்பது மாற்று கருத்தில்லை. மீண்டும் ஒரு சினிமா செய்தியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.